ஸ்க்ரீன் அடிக்ஷன் பிள்ளைகளுக்கு இடையில பரவலாக காணப்படுற பிரச்சனை ஆகிடுது. பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு அவனோட கற்றல் நடவடிக்கைகளுக்கு அல்லது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் இவங்க கண்ட்ரோலோட யூஸ் பண்ணினாலும் ஓவர் டைம் இவங்க அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகிடுது. அந்த வகையில் இந்த மாதிரி அடிக்ஷன் காரணமாக பிள்ளைகளோட பிரெயினில் ஃபங்க்ஷனில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவது அடிக்ஷன் எப்படி ஏற்படுன்னு சொல்லி பார்ப்போம். அடிக்ஷன்ன்ற நேரம் அதுக்கு சம்மந்தப்பட்ட பிரெயின் கெமிக்கல் தான் டோபமீன். டோபமீன் சாதாரணமாக எங்களோட அன்றாட ஆக்டிவிட்டீஸில் எங்களுக்கு இயற்கையாக எடுத்துக்கொள்ளலாம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் ஏதாவது வேலைகள் செய்கிறது, அல்லது ஹோம் ஒர்க் செய்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்கள்லையும் எங்களுக்கு இயற்கையாக டோபமீன் சுரக்கும். இதே டோபமீன் ஃபோன் யூஸ் பண்ணுற நேரம் அதிகமாக சுரக்கும். விசேஷமாக ரீல், ஷார்ட்ஸ், கேம்ஸ் மாதிரிகளில் அதிகமாக சுரக்கும். ஆரம்பத்தில் 10 மினிட்ஸுக்கு கிடைச்ச டோபமீன் டைம் போக போக அவங்களுக்கு அந்த 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணினா ஏர்லி கிடைச்ச டோபமீன் கிடைச்சாது. அதனால அவங்க அதை யூஸ் பண்ணுற டைமை அந்த டோபமீன் எடுக்கிறதுக்காக வேண்டி அதிகரித்து கொண்டே போவாங்க. இந்த மாதிரி தான் அடிக்ட் ஆகுவாங்க. இந்த மாதிரி அடிக்ட் ஆனான்னு சொன்னால் அவங்களுக்கு இயற்கையாக டோபமீன் எடுக்கிற ஆக்டிவிட்டீஸில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏனென்றால் அது கஷ்டப்பட்டு எடுக்கணும், இது அவங்களுக்கு ஃபோனை வச்சு கொண்டு எடுக்கலாம்ன்றதுனால இதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆகிப்பாங்க. இது இல்லாத நேரங்களில் இவங்க தனிமை, வெறுமை இந்த மாதிரிகள் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வகையில் ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஏர்லி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு டிப்ரெஷன், சூசைட் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாகிக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி அடிக்ஷனில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் டோபமின் டிஸ்ரெகுலேட் ஆகும். அதாவது அதோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு சீராக வேலை செய்யாது. இதனால டோபமின் சம்மந்தப்பட்ட மற்ற ஃபங்க்ஷன்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். அந்த வகையில் எங்களோட மூளையில் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ்ட ஃபங்க்ஷனுக்கு டோபமின் தேவைப்படுது. இதில் பிரச்சனைகள் வர்றதுனால அந்த ஃபங்க்ஷன்களையும் பிரச்சனை வரலாம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான் முடிவெடுக்கிறதுக்கு முக்கியமான முடிவெடுக்கிறது, ஜட்ஜ் பண்ணுறது, பிளானிங், அடுத்தது கன்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், இமோஷனல் கண்ட்ரோல், இம்பல்ஸ் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் தேவைப்படுற பகுதி. அதுக்கு தேவையான டோபமின் கிடைக்காம போகிற நேரம் அதுகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் அட்டென்ஷன், கன்சன்ட்ரேஷன் குறையிறதுனால இவங்களோட அகடமிக் ஆக்டிவிட்டீஸில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஏர்லி படித்தவங்க படிக்காமல் போகலாம். அதே நேரம் இந்த அட்டென்ஷனும் கன்சன்ட்ரேஷனும் தான் ஏடிஹெச்டிக்கும் தேவையானது. ஏடிஹெச்டிக்கும் டோபமின் போதான் காரணமாகிது. அந்த வகையில் ஏடிஹெச்டி சிம்டம்ஸ் மாதிரி அதிகரிக்கலாம். அடுத்தது இம்பல்ஸ் கண்ட்ரோல் இல்லாததுனால அவங்க நினைச்சதெல்லாம் செய்வாங்க. அதாவது பாரதூரம் யோசிச்சு பார்க்காம சில வேலைகளில் ஈடுபடலாம். அது எந்த இம்பல்சிவ் பிஹேவியர் ஆரம்பிக்கலாம். சம்டைம் திருடுற வேலை செய்யலாம், ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்லுவோம்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு ஏதாவது ஒரு ட்ரக் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை பாவிங்க, இது நல்லா ஃபீல் பண்ணுவோம்னு சொன்னால் இம்பல்ஸ் கண்ட்ரோல் இருந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஒழுங்காக இருந்தாண்டா இந்த பிள்ளை யோசிச்சும் என்னன்னு சொன்னால் நான் இதை இப்போ பாவிச்சேன்னு சொன்னாலும் இதில் கன்சிக்வன்ஸ் மோசமாகிக்கும். ஏனெண்டா பேரண்ட்ஸ் ஆல்ரெடி இவங்களோட டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு முறையில் இவங்களுக்கு இது சம்மந்தமாக நாலேஜ் கிடைச்சிக்கும்ன்றதுனால யோசிச்சுவாங்க, நான் இது செய்கிறது நல்லமா, இதில் கன்சிக்வன்சஸ் என்ன, எனக்கு இதால் என்னென்ன பாதிப்பு வரும், நான் இதுக்கு கன்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயமும் யோசிச்சுவாங்க. சாதாரணமாக லீகல் சம்மந்தமான ஒரு விஷயம் ஆகிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொல்லுவாங்க, நாங்கள் வாங்க ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு திருடுவோம்னு சொல்லி. அப்போ யோசிச்சுவாங்க, இது வந்து செஞ்சால் நல்லா இருக்குமா, இது நல்ல பிரச்சனை வரும், நான் ஜெயிலுக்கு போவரும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி இது சரியானு செய்வாங்க. இம்பல்ஸ் கண்ட்ரோல் பிரச்சனை, ஜட்ஜ்மெண்ட் பிரச்சனை, இந்த மாதிரிகள் எல்லாமே என்ன நடக்கும்னு சொன்னால் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. இந்த நேரத்துக்கு எனக்கு இது ஃபன்னாக ஃபீல் பண்ணுறது, அதனால நான் இதை செய்யலாம்னு சொல்லி செய்வாங்க. அடுத்தது இமோஷன் கண்ட்ரோல் குறைவாகிறதுனால இவங்க அடிக்கடி இரிட்டபிள் ஆகிப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுவாங்க, சின்ன விஷயத்துக்கு பெரிய ரியாக்ஷன் காட்டுவாங்க, கோவம், கவலை இந்த மாதிரிகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள அமைக்கும். அதனால தான் சில பிள்ளைகள் சூசைட் செஞ்சு கொள்றதோ அல்லது அவங்களோட கை வெட்டி கொள்வது, செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கொள்வது, இது எல்லாத்துக்கும் இதுவும் ஒரு ரீசன். இந்த அடலசன்ட் பீரியடில் இமோஷன் ரியாக்டிவ் அதையோட சேர்த்து நாங்கள் ஃபோனையும் கொடுக்குற நேரம் அடிக்ஷனுக்கும் சேர்த்து ரியாக்ஷன் பெரிய லெவலில் வைக்கலாம். இப்போ நிறைய கேசஸ் பார்க்குறோம், ஸ்கூலில் சின்ன சின்ன சண்டைக்கு பிள்ளைகள் பெரிய அளவில் அடித்து உயிர் போன சந்தர்ப்பங்கள், பெரிய காயங்கள் ஏற்படுத்துது. இதுகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த இமோஷன்ஸ் கண்ட்ரோல் இல்லாதது தான். இதனால தான் பிள்ளைகள் சில விஷயங்களில் நாங்கள் பார்க்குறோம், பிள்ளைகள் ட்ரக் எடுக்கிறதா அல்லது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி மிச்சம் மோசமான விஷயங்கள்ல இருந்தான்னு சொன்னாலும் ஒரு பொருத்தம் இல்லாத பார்ட்னர் ஆகிக்கலாம், அல்லது மிச்சம் மோசமான ட்ரக்ஸ், இதில் கன்சிக்வன்சஸ் எல்லாம் மோசம்னு தெரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவங்க அதே பிஹேவியர்ஸில் ஈடுபடுறதுக்கு காரணம்
இந்த இம்பல்சிவ் டிசிஷனும் அவங்களோட டிசிஷன் மேக்கிங்ல உள்ள பிரச்சனையும் தான் காரணம். ஏனென்றா அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு எது சந்தோஷமாயிக்கிறோ அதைத்தான் அவங்க செய்ய பார்ப்பாங்க. அடுத்த டோபமைன் ஃபங்க்ஷன் ஒன்று தான் மோட்டிவேஷன். எங்களுக்கு மோட்டிவேஷன், நாங்கள் சாப்பிட்றது, படிக்கிறது, எந்த வேலை செய்கிறோன்னு சொன்னாலும் எங்களுக்கு அந்த டோபமைன் தான் அந்த மோட்டிவேட் பண்ணுது. இதில் பிரச்சனைகள் வர நேரம் மோட்டிவேஷன் குறையலாம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ரீசர்ச் செஞ்சுக்குது, எலிகளுக்கு அந்த டோபமைன் ஃபங்க்ஷன்ஸ் அவங்களோட ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு முன்னுக்கு சாப்பாட்டை வச்சுக்குது. அந்த எலிகள் முன்னுக்கு போய்த்து அந்த சாப்பாட்டை எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லாததுனால அது சாப்பிடாம பசியில் செத்து போய்த்திக்குது. இந்த மாதிரி பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னால் அவங்களோட செல்ஃப் ரெகுலேஷனில் பிரச்சனை இல்லைலாம். அன்றாடம் நார்மலாக செய்கிற வேலைகளை செய்ய மாட்டாங்க. அவங்களோட ரூம் அரேஞ்ச் பண்ணுறதா அல்லது கற்றல் சம்பந்தமான நடவடிக்கைகள், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸில் குறைபாடுகள் காணப்படலாம். அதனால அதிகமான நேரங்களில் சோம்பேறித்தனமாக பெட்டில் வைப்பாங்க அல்லது ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு தான் விரும்புவாங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் டோபமைன் இன்னமோட ஃபங்க்ஷன் தான் எங்களோட மூவ்மெண்ட்ஸுக்கு தேவைப்படுது. அந்த வகையில் மூளையில் சப்ஸ்டான்ஷியா நயக்ரான்ற ஒரு பகுதியில் டோபமைன் செயற்பாடுகள் பிரச்சனை காரணமாக தான் பார்க்கின்சன்ஸ்ன்ற நோய் வரும். அந்த வகையில் இந்த பார்க்கின்சன் நோய் வந்தவங்களுக்கு மூவ்மெண்ட்ஸில் பிரச்சனை ஆகிக்கும். அது சிவியராக இருந்துன்னு சொன்னால் கீழே விழுவாங்க, அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண இல்லாது, இந்த மாதிரி பிரச்சனை அளிக்கலாம். அந்த வகையில் இதுகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ட்ரக்ஸ் எடுத்தவங்க அல்லது ஆல்கஹால் எடுத்தவங்க தள்ளாடுவாங்க அந்த எடுத்த நேரத்தில். ஏனென்றால் அவங்களோட அந்த டோபமைன் ஃபங்க்ஷன்ஸில் மாற்றங்கள் ஏற்படுறது தான். இந்த மாதிரி தொடர்ந்து டோபமைன் ஃபங்க்ஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்கிற நேரம் பிற்காலத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கின்சன்ஸ் நோய் மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாகிக்குது. அடுத்தது சைக்கோட்டிக் ப்ராப்ளம், பைபோலா அல்லது ஸ்கிசோஃப்ரீனியா மாதிரி நோய்களில் ஹலூசினேஷன் இருக்கும். அதாவது அவங்க பேசாதொண்டு அவங்களுக்கு கேட்கும் அல்லது இல்லாத ஒரு உருவம் விளங்கும். இந்த மாதிரி எங்களோட 5 புலன்களுக்கும் உள்ள எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு விளங்குற மாதிரிக்கலாம். கூடுதலாக இந்த கேட்குறதும் பார்க்குறதும் தான் அதிகமானவங்களுக்கு ஏற்படுது இந்த அடிக்ஷனால். இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ் இருக்கிற நேரம் அந்த மாதிரிகளும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்களுக்கு தெரியும், கேனபிஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது கஞ்சா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரீனியா ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாகிது அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ் இருந்தால். அதே மாதிரி தான் ஃபோன் அடிக்ஷனும் சிவியராக போனான்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ் இருந்தான்னு சொன்னால் இந்த மாதிரிகளில் ஏற்படலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கொண்டு சிக்கலான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு என்டர்டெயின்மெண்ட், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் அல்லது இமோஷனல் கம்ஃபர்ட்டுக்காக வேண்டி தொடர்ந்து ஃபோனை கொடுக்குற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால் நேச்சுரலாக உள்ள கோப்பிங் ஸ்டைல்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான கோப்பிங் ஸ்டைல்ஸும் இவங்க பழக மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம்னு சொன்னால், நாங்கள் சின்ன வயதில் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், போர்டாக இருந்தால நாங்கள் என்ன செய்வோம், பெயிண்ட் பண்ணுவோம், கார்டனிங் ஏதாவது செய்வோம் அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேம் விளையாடுவோம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஹெல்தி கோப்பிங் ஸ்டைலில் நாங்கள் பின்பற்றுவோம். ஏதாவது ஹெல்தி ஆக்டிவிட்டீஸ், சம்டைம்ஸ் க்ரியேட்டிவாக ஏதாவது செய்கிறதுக்கு எங்களுக்கு ஐடியாஸ் வரும். அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு ஹெல்த்தியான விஷயங்களுக்கு நாங்கள் தூண்டப்படுவோம். இதே விஷயம் பிள்ளைகள் ஃபோனில் ரிலே ஆகிருந்தான்னு சொன்னால் எனக்கு போர்டம், எனக்கு இயலாது, சரியான எம்டினஸ்ன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஃபோனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் விஷயங்கள் எத்தனையோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நேச்சுரல் விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் போகலாம். நல்லாவே அடிக்டாக இருந்தான்னு சொன்னால் அது இல்லாத நேரங்களில் அவங்களுக்கு அந்த எம்டினஸ், போர்டம், டிப்ரெசிவ் சரியான கஷ்டமாயிக்கும். இதனால் சூசைட்களும் பண்ணிக்கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அல்லது ஸ்ட்ரெஸ் ரிலீஸுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் அவங்கள டிபெண்ட் பண்ணி வச்சாமல் வெளியே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது இயற்கை சூழலுக்கு கூட்டி கொண்டு போகிறது, இந்த மாதிரிகளில் ஈடுபடுற நேரம் டோபமைன் சுரக்கும். டோபமைன் ஃபோனில் மாதிரி குயிக்காக சுரக்காது, அவங்களுக்கு நேச்சுரலாக சுரக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுரக்கும். இந்த மாதிரி ஈடுபடுத்துகிற நேரம் இவங்க ஃபோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். அதே நேரம் இந்த மாதிரி அடிக்டாக இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு கஷ்டம்னு சொன்னால் சைக்கோதெரப்பி எடுக்கிறதன் மூலம் அவங்கள வெளியே எடுத்து கொண்டு வரலாம்.